ஹே ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போது கண்டிப்பாக ஸ்பைடர்மேனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸ்பைடர்மேனோட டாப் 10 கிரேட்டஸ்ட் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுலேயும் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேர்டெவில் இருக்காங்க. இது நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ ஸ்பைடர்மேனும் டேர்டெவிலும் சேர்ந்து இணைஞ்ச காம்போ தான் இந்த டாப் 10 லிஸ்ட்டில் வரப்போகுது. இதில் டாப் 10வது இடத்துல இருக்கிறது மார்வல் டீம் அப் ஆனுவல். இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பிள் மேன்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வரான். அவனால மனுஷங்களை வந்துட்டு பொம்மை மாதிரி கட்டுப்படுத்த முடியுது. ஸ்பைடர்மேனால கூட இதை ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல ஸ்பைடர்மேன் கூட பொம்மையாக ஆரம்பிச்சிடறான். இந்த டைம்ல தான் நம்மளோட இன்னொரு ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அவர் தான் டேர்டெவில். அவரால இந்த பர்பிள் மேனோட இந்த கண்ட்ரோல்ல இருந்து ஈஸியா வெளிப்பட முடியுது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த பர்பிள் மேனை அழிச்சு நகரத்தை காப்பாத்துறாங்கன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன கதை. அண்ட் அடுத்ததா 9வது இடத்துல இருக்கிறது டேர்டெவில் வால்யூம் 5 இஷ்யூ. இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேசினோல ஒரு ஹேஸ் மாதிரி ஒண்ணு நடக்குது. இப்போ வந்துட்டு இதுக்காக டேர்டெவில் வந்துட்டு ஸ்பைடர்மேனை கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்பைடர்மேனுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இவரை பார்த்துருக்கோமே, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ரெண்டு ஸ்டோரியும் அழகா பேலன்ஸ் பண்ணி சொன்ன கதை தான் இது. இதுல 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் அல்டிமேட் நைட். இந்த படத்துல டார்க் டெவில் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு லீடரா, ஒரு போராளியா, டார்க் சைட் போராளியா மாறுறாரு. அதனால வந்துட்டு ஒரு சின்ன லிமிட் கிராஸ் பண்ற பார்டர்ல தான் நின்னுட்டு இருக்காரு. ஸ்பைடர்மேனுக்கு இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பம் ஏற்படுது. அதே மாதிரி டேர்டெவில ஸ்டாப் பண்ணவும் முயற்சி பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க இந்த கிளாஷை தான் ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க இந்த கதையில. இதுல 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது த பீப்புள் வெர்சஸ் ஸ்பைடர்மேன். இது அழகான ஒரு கோர்ட் ரூம் டிராமா மாதிரி வரும். இதுல ஸ்பைடர்மேன் மேல ஒரு கொலை குற்றச்சாட்டு வச்சிடுறாங்க. அதனால மக்கள் வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டா ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சு வராருங்கிறது தான் கதையே. மேட் வந்துட்டு இதுல இரட்டை வேடம் பிளே பண்ணிருப்பாரு. ஒன்னு ஸ்பைடர்மேனோட லாயரா வந்திருப்பாரு, இன்னொரு சைட்ல டார்க் டெவிலாவும் இவர் பிளே பண்ணிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஸ்பைடர்மேனை எப்படி வெளியே எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம வெளியே என்னென்ன அவருக்கான எதிராக சதி நடக்குது, இந்த இரண்டு விஷயங்களையும் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா பேலன்ஸ் பண்ண ஸ்டோரி தான் இது. 6வது இடத்துல இருக்கிறது தான் த டெவில் அண்ட் த டீடைல்ஸ். இதுல எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மிஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சிறிய மிஷன். ஸ்பைடர்மேனும் டேர்டெவிலும் ஒன்னா பயணிக்கிற மாதிரி வரும். அவங்க ரெண்டு பேரும் அந்த பயணத்துல, அந்த மிஷன்ல ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் பிளாக் பஸ்டர். இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஸ்பைடர்மேன் உலகத்தை காப்பாத்துறதுக்கு உடனுக்குடன் முடிவெடுப்பவர். ஆனா டேர்டெவில் அவரோட முடிவுகள் வேற மாதிரி இருக்கும். இரண்டு பேரோட முடிவுகளும் ஒன்று சேரும்போது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ இதோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் அன்யூஷுவல் சஸ்பெக்ட். இந்த கதை வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். கிங்பின் வந்துட்டு ஸ்பைடர்மேன் மற்றும் டேர்டெவிலுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீட்ல அவங்க வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு புது ஐடென்டிட்டியில வாழ்ற மாதிரி இருக்கும். அவங்க கோர்ட் ரூமை எப்படி சமாளிக்கிறாங்க அண்ட் அவங்களோட சராசரியான வாழ்க்கைக்கு எப்படி திரும்பி போறாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தான் ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேன். இதுல எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே டேர்டெவில் தான் வந்துட்டு வேற ஒரு பாத்தை சூஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷனல் ஆகி ஒரு ரிவெஞ்ச், ஒரு தவறான பாதையை சூஸ் பண்றாரு. ஆனா அந்த தவறான பாதையை வந்துட்டு போக விடாம டேர்டெவில் வந்துட்டு எப்படி ஸ்பைடர்மேனை கட்டுப்படுத்துறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை இன்னொரு ஃப்ரெண்டை தவறான வழியில போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கதையாவே இருக்கு. அண்ட் அடுத்ததா 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. இதுல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டு த டெத். கிங்பின் வந்துட்டு ஒரு சதி செய்யறாரு. நகரத்துல ஃபேக்கான ஸ்பைடர்மேனை கிரியேட் பண்ணி ஒரு குழப்பத்தை உருவாக்குறாரு. அதே நேரத்துல டேர்டெவிலுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாரு. இதனால ஸ்பைடர்மேன் வந்துட்டு இரண்டு விஷயத்தையும் சமாளிக்கணும். டேர்டெவிலை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறத, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்ட் ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது த டெத் ஆஃப் டீன் டியூல்ஃப். இந்த கதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பைடர்மேன் முழுக்க முழுக்க ரிவெஞ்ச் மோட்குள்ளே போயிடுறாரு. ஆனால் டேர்டெவில் வந்துட்டு அதுலேருந்து காப்பாற்ற சொல்கிறாரு. அவர் கரெக்டான பாத்தில் வந்துட்டு போக வைக்க ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாஷ் ஏற்படுது. இந்த கிளாஷ்னால அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. எண்டிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பிரதர்ஸாகவே மாறிடுறாங்க. ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு டேர்டெவில் பிடிக்குமா, ஸ்பைடர்மேன் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.